எண்ணங்களை மேம்படுத்துங்கள். 56 எம்இ கோப்மேயர். அத்தியாயம் 56. நற்பெயரே உங்கள் வெற்றிக்குரிய காப்பீடு. உங்கள் வாழ்க்கை, உடல்நலம், வருமானம், சொத்து மற்றும் அவற்றை இழப்பது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் பேரழிவாக அமையக்கூடிய மதிப்புமிக்க ஏறக்குறைய அனைத்திற்கும் நீங்கள் காப்பீடு செய்கிறீர்கள். தேவைக்கேற்ப நீங்கள் விவேகத்துடன் காப்பீட்டைச் சேர்த்துக் கொள்கிறீர்கள். ஆனால் அதே விவேகத்துடன் நீங்கள் வெற்றி காப்பீட்டை சக்சஸ் இன்சூரன்ஸ் ஈட்டிக் கொள்கிறீர்களா? மேலும் உங்கள் வெற்றி காப்பீட்டுடன் நீங்கள் தொடர்ந்து சேர்த்துக் கொண்டே இருக்கிறீர்களா? வெற்றிக்குரிய காப்பீடு பொதுவாக நற்பெயர், குட்வில் எனும் மிகவும் பரிச்சயமான பெயரால் அழைக்கப்படுகிறது. நற்பெயர் எனும் கருத்து பரிச்சயமானது என்பதற்காக அதை அலட்சியப்படுத்தாதீர்கள். நற்பெயர் உங்களுடைய மிகவும் மதிப்புமிக்க சொத்துக்களில் ஒன்றாக இருக்கலாம் அல்லது ஆகக்கூடும். அதன் பல திருப்திகளுக்கு மேலாக நற்பெயருக்கு மிக உயர்ந்த பண மதிப்பும் உண்டு. வணிகங்களின் விற்பனை அல்லது இணைப்புகளில் அவற்றின் நற்பெயருக்கு ஒரு திட்டவட்டமான பண மதிப்பு உண்டு. இது பல பரிவர்த்தனைகளில் மில்லியன் கணக்கான டாலர்களாக அமைகிறது. சில வணிகங்களில் நற்பெயர் என்பது அவற்றின் மிகப்பெரிய ஒற்றைச் சொத்தாகும். பல நிறுவனங்கள் அவற்றின் புகழ்பெற்ற பெயர்கள் அல்லது தயாரிப்புகளின் பிரபலமான வணிகப் பெயர்களுடன் தொடர்புடைய நற்பெயரை பெறுவதற்காகவே முதன்மையாக பெரும் தொகைகளுக்கு வாங்கப்பட்டுள்ளன. தனிநபர்களும் நிச்சயமாக நன்மதிப்பை பெறுகிறார்கள், மேலும் அதற்கு பெரும் பண மதிப்பும் இருக்கலாம். ஆனால் நன்மதிப்பை உங்கள் தனிப்பட்ட வெற்றி காப்பீடாக கருதுவதே இந்த அத்தியாயத்தின் நோக்கமாகும். இந்தச் சூழலில் நன்மதிப்பு என்பது விலை கொடுத்து வாங்கப்படுவதல்ல, மாறாக நீங்கள் சொல்வது, எழுதுவது அல்லது செய்வதன் மூலமே அது உருவாக்கப்பட வேண்டும். சொல்லுதல், எழுதுதல் அல்லது செய்தல், அந்த 3 வார்த்தைகளையும் நினைவில் கொள்ளுங்கள், ஏனெனில் நன்மதிப்பு எனும் தனிப்பட்ட வெற்றி காப்பீட்டை சக்சஸ் இன்சூரன்ஸ் உருவாக்குவதில் உங்களுக்கு வழிகாட்டும் ஒரு எளிய சோதனையின் அடிப்படையாக அவை அமையவிருக்கின்றன. முதலாவதாக, இந்த சோதனையின் முக்கியத்துவத்தையும் மதிப்பையும் உங்களுக்கு உணர்த்தும் வகையில் இது தொடர்பான எனது சொந்த அனுபவத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 8 நிறுவனங்களின் தலைவராக பணியாற்றிய நீண்ட வணிக வாழ்க்கைக்குப் பிறகு 50வது வயதில் நான் பணி ஓய்வு பெற்றேன். எனது ஓய்வு காலத்தின் ஒரு பகுதியே எனது வெற்றிகளுக்கும் தோல்விகளுக்கும் பின்னாலிருந்த காரணங்களை ஆராய்வதில் நான் அர்ப்பணித்துள்ளேன். நான் தற்போது எழுதிவரும் வெற்றி குறித்த நூல்களின் சக்சஸ் புக்ஸ் ஒரு செறிவான தொகுப்பில் இணைப்பதற்காகவே இத்தகைய நேரடி அனுபவத் தரவுகளை நான் திரட்டி வருகிறேன். எனது பிற்கால பகுப்பாய்வு ஒன்று பின்வருமாறு வெளிப்படுத்தியது: ஏறக்குறைய ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நான் எதைச் சரியாகச் செய்தேன் என்பதோ அல்லது எதைத் தவறாகச் செய்தேன் என்பதோ, முக்கியமாக இந்த எளிய சோதனையின் நிபந்தனைகளை நான் பூர்த்தி செய்வதில் வெற்றி பெற்றேனா அல்லது தோல்வியடைந்தேனா என்பதைப் பொறுத்தே அமைந்திருந்தது. துரதிர்ஷ்டவசமாக அந்தச் சமயத்தில் இத்தகையதொரு சோதனை இருப்பதைப் பற்றி எனக்கு தெரிந்திருக்கவில்லை. தெரிந்திருந்திருக்க வேண்டும் என்று இப்போது நான் விரும்புகிறேன். வெற்றி அல்லது தோல்வியுடன் மிக நெருங்கிய தொடர்புடைய, மேலும் முறையாக பயன்படுத்தப்பட்டால் உங்கள் வெற்றியை உறுதி செய்யக்கூடிய எந்தவொரு சோதனையும் உங்கள் மிக கவனமான பரிசீலனைக்கு தகுதியானது. உறுதி, கேரண்டி எனும் சொல்லை நான் இங்கு வலியுறுத்திக் கூறுவதற்கு காரணம் என்னவென்றால், ஒரு உறுதி என்பது பிற கூறுகளும் காரணிகளும் அங்கு நிலவுவதை முன்னிறுத்துகிறது. எனவே வெற்றிக்கான பிற இன்றியமையா கூறுகளும் அங்கு இருக்க வேண்டும். அவ்வாறு அவை அமைந்திருக்குமாயின் இச்சோதனையானது அந்த உறுதி எனும் காரணியை உங்களுக்கு வழங்கும். இதோ உங்கள் வெற்றி உத்தரவாதச் சோதனை. 1. பிறருடன் பழகும்போது நான் சொல்லப் போகும், எழுதப் போகும் அல்லது செய்யப் போகும் செயல் நன்மதிப்பை ஏற்படுத்துமா அல்லது மனக்கசப்பை உண்டாக்குமா என்ற எளிய கேள்வியை உங்களுக்குள் கேட்டுக்கொள்ளும் வரை எதையும் சொல்லவோ எழுதவோ அல்லது செய்யவோ வேண்டாம். 1. 2. நீங்கள் சொல்லவிருக்கும்
எழுதவிருக்கும் அல்லது செய்யவிருக்கும் செயல் நன்மதிப்பை உருவாக்கும் என்று உங்களால் நம்பிக்கையுடன் பதிலளிக்க முடிந்தால், மேலும் வெற்றிக்கு தேவையான பிற காரணிகளும் அங்கே அமைந்திருந்தால் அதைச் செய்யுங்கள். 3. ஆனால் நீங்கள் சொல்லவிருக்கும், எழுதவிருக்கும் அல்லது செய்யவிருக்கும் ஒரு செயல், அது எவ்வளவுதான் சாமர்த்தியமானதாகவோ, சாதகமானதாகவோ அல்லது நியாயமானதாகவோ இருந்தபோதிலும் மனக்கசப்பை ஏற்படுத்தும் என்று நீங்கள் ஆழ்ந்து சிந்தித்து முடிவு செய்தால் அதைச் செய்யாதீர்கள். புத்திசாலித்தனமாக நடந்து கொள்வதையோ, சாதகமானதைச் செய்வதையோ, ஒரு அவமானத்திற்கு அதேபோல பதிலடி கொடுப்பதையோ, நீங்கள் சொல்வது சரி என்றோ அல்லது மற்றவரை விட புத்திசாலி என்றோ தேவையற்ற முறையில் நிரூபிப்பதையோ, அல்லது உங்கள் சொந்த அகந்தையை மகிழ்விக்கவோ அல்லது ஆற்றுப்படுத்தவோ மற்றவரின் விலைமதிப்பற்ற அகந்தையை காயப்படுத்தும் பல சுயதிருப்தி தரும் செயல்களைச் செய்வதையோ எதிர்ப்பது கடினம். ஆனால் அவ்வாறு உங்களுக்கு ஏற்படும் மனக்கசப்பினால் உண்டாகும் உடனடி அல்லது எதிர்கால பாதிப்புகளை நீங்கள் கடந்து செல்வது அதைவிட மிகவும் கடினம். தீய எண்ணம் தொடக்கத்தில் பாதிப்பில்லாததாகத் தோன்றி பின்னர் மீண்டும் மீண்டும் ஆராயும்போது உணர்ச்சிவசப்பட்டு பெரும் அளவில் பெரிதாவதே அதன் கொடிய குணமாகும். இதை ஒரு விதியாகக் கொள்ளுங்கள், ஒருபோதும் தீய எண்ணத்தை சம்பாதித்துக் கொள்ளாதீர்கள். உங்கள் சொந்த அகந்தையின் திருப்திக்காக அதைச் செய்வது வீண். இப்போது நன்மதிப்பின் வெற்றி காப்பீட்டை பற்றி பார்ப்போம். இது மற்றவர்களுடனான உங்கள் உறவுகளில் நீங்களே உருவாக்க வேண்டிய நன்மதிப்பு ஆகும். இதற்குச் சிந்தனை, முயற்சி மற்றும் பல நேரங்களில் உங்கள் பணத்தில் ஒரு பகுதியை செலவழிக்க வேண்டியிருக்கும். மற்றவர்களின் நன்மதிப்பை பெறுவது தானாகவே நடந்துவிடுவதில்லை. அது உங்கள் மீது அவர்களின் நன்மதிப்பை உருவாக்கும் நோக்கில் நீங்கள் வேண்டுமென்றே சொல்லும், எழுதும் அல்லது செய்யும் ஒன்றின் நேரடி விளைவாகும். அது அரிதாகவே தன்னிச்சையாக நிகழ்கிறது. உங்கள் மற்ற காப்பீடுகளை திட்டமிடுவதைப் போலவே உங்கள் வெற்றி காப்பீட்டையும் கவனமாக திட்டமிட வேண்டும். ஏனெனில் பிறரின் நன்மதிப்பை உங்கள் பக்கம் ஈர்ப்பது என்பது அவர்களுக்கு நீங்கள் ஒரு கூடுதல் வெகுமதியே, போனஸ் வழங்குவதன், அதாவது அவர்கள் விரும்பக்கூடியதும் அதே சமயம் கட்டாயமோ அல்லது எதிர்பார்க்கப்பட்டதோ அல்லாததுமான ஒன்றை நீங்கள் தாராளமாகவும் மனமுவந்து கனிவுடனும் அவர்களுக்கு அளிப்பதன் விளைவே ஆகும். மேலும் இதற்கு பிரதிபலனாக அவர்களின் நன்மதிப்பை தவிர வேறு எதையும் நீங்கள் எதிர்பார்க்கவில்லை என்பது தெளிவாக இருக்க வேண்டும். அதுவே முக்கியமானது. மற்றவர்களுக்கு ஏதேனும் ஒன்றே, ஒரு கூடுதல் வெகுமதியே, அதிகப்படியாக அளியுங்கள். அதை உங்களிடமிருந்து கோருவதற்கோ அல்லது எதிர்பார்ப்பதற்கோ அவர்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. மேலும் அதற்கு பிரதிபலனாக நன்மதிப்பைத் தவிர வேறு எதையும் நீங்கள் எதிர்பார்க்கவில்லை என்பது தெளிவாக இருக்க வேண்டும். இயல்பாகவே நீங்கள் மற்றவர்களுக்கு வழங்கும் அந்த கூடுதல் விஷயம், அதாவது அந்த வெகுமதி, அவர்கள் விரும்பக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். இல்லையெனில் நன்மதிப்பை வளர்ப்பதை பொறுத்தவரை அது பயனற்றதாக இருப்பதையும் விட மோசமானதாகவே அமையும். ஆகவே மற்றவர்கள் எதை விரும்புகிறார்களோ அதையே நீங்கள் அவர்களுக்கு ஒரு கூடுதல் வெகுமதியாக வழங்குகிறீர்கள் என்பதை நீங்கள் எப்படி குறித்துக் கொள்ள முடியும்? இதற்காக ஒவ்வொருவரும் தங்கள் நெஞ்சின் குறுக்கே அணிந்திருக்கும் அந்த 3 கண்ணுக்கு புலப்படாத அடையாளங்களுக்கே நாம் மீண்டும் திரும்புகிறோம். நான் முக்கியமானவனாக இருக்க விரும்புகிறேன். நான் போற்றப்படுபவனாக இருக்க விரும்புகிறேன். நான் பாராட்டப்படுபவனாக இருக்க விரும்புகிறேன். மற்றவர்களுடன் பழகும்போது நீங்கள் சொல்லும், எழுதும் அல்லது செய்யும் எதுவாக இருந்தாலும் அது அவர்களுக்கு தகுதியான முக்கியத்துவம் என்ற கூடுதல் உணர்வையும், உண்மையாக பாராட்டப்படுகிறோம் என்ற கூடுதல் திருப்தியையும், மனமார்ந்த பாராட்டு என்ற போனஸையும், தேவைப்படுவதை அல்லது எதிர்பார்க்கப்படுவதைக் காட்டிலும் கணிசமாக அதிகமாக அளித்தால் நிச்சயமாக நீங்கள் உங்கள் மீதான அவர்களின் நன்மதிப்பை அதிகரித்துள்ளீர்கள். அதன் மூலம் உங்கள் வெற்றிக்கான உத்தரவாதத்தையும் அதிகரித்துள்ளீர்கள். குறிப்பாக இதை உங்களால் எவ்வாறு செய்ய முடியும்? நன்மதிப்பை உருவாக்குவதற்கு வேறு என்ன வழிகள் உள்ளன?
நன்மதிப்பை உருவாக்குவதற்கும் வெற்றி காப்பீட்டை சக்சஸ் இன்சூரன்ஸ் பெறுவதற்கும் நீங்கள் எவ்வளவு சிந்தனை, நேரம், முயற்சி மற்றும் பணத்தை அர்ப்பணிக்க வேண்டும்? ஒவ்வொருவரின் சூழலும் மாறுபட்டது. இந்த கேள்விகளுக்கு நீங்களே விடையெடுத்துக் கொள்ளும் நிலையில் என்னைவிடச் சிறந்த இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். மேலும் எப்படியாயினும் இந்த புத்தகத்தின் நோக்கம் உங்களுக்காகச் சிந்திப்பது அல்ல. அப்படி சிந்திக்க என்னால் முடிந்தாலும் கூட உண்மையில் என்னால் அது இயலாது. மாறாக பயனுள்ள சிந்தனை பாதைகளில் உங்களை வழிநடத்திச் செல்வதே ஆகும். ஆனால் உங்கள் தற்போதைய மற்றும் எதிர்கால தனிப்பட்ட உறவுகள் ஒவ்வொன்றிலும் நீங்கள் எவ்வாறு அதிக நன்மதிப்பை குட்வில் உருவாக்குவீர்கள் என்பதை துல்லியமாக திட்டமிடுவதை விடவும், அதன் மூலம் உங்கள் வாழ்க்கையின் வெற்றியை உறுதி செய்வதை விடவும், தட்டி எழுப்புவதற்கான சிந்தனைகள் தாட்ஸ் டு பில்ட் ஆன் எதையும் நான் மிகவும் பயனுள்ளதாக கருதவில்லை.